பழைய கடை பேசி இதுதான் பாருங்க. இதுக்கே தட்டு தட்டா இருக்கு பாருங்க. ரெண்டு தட்டு இருக்கு, அடுக்கடுக்கா இருக்கு. இதுக்கே வைக்கலாம், இதுக்கே வைக்கலாம். இது என்ன இது? தாளங்காய் என்ன? தாளங்காய் இது வந்து பெயின் அதுல நோய் வரதுக்கு என்ன வெளியில பூத்துளைவோ வெளி பூச்சி என்னதா சாப்பாடை வச்சு ஆமா நாங்க பார்க்கக்கூடிய இருந்தது. ஆமா ஆமா. அதெல்லாம் இப்ப தலைமுறை இப்ப மிஷின்ல போட்டு அடிக்கிறது, அழிய தனியா எடுத்து சூடு ஆக்குறது. இது வந்து சீவல் ஒடியல், அதாவது வந்து சீவல் புழுக்கொடியலை தான் ஒடியல் போட்டிருக்கீங்க பாருங்க. இது வந்து பெனம் பானியை யோகட்டுக்க விட்டு இருக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட எடுக்கிறேன்டா பெனாங்கட்டியில எல்லாம் சுத்தமான பெனாங்கட்டியா சொல்ற வார்த்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றது. கல்லு படிக்கிற பாலையில சுண்ணாம்பு தடவினா பதறி நாட்டு பானிப்ப நாட்டு பெனம் பானி என்ற அந்த கருப்பணியில காய்ச்சி பானியா. சரி சரி. அதுல எதை செய்திருக்கிறீங்க? இது பனை தாலேண்டா பனை. அத அந்த உள்ளூர் உற்பத்திகள். வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, யாழ்ப்பாணத்துல சங்கிலியன் பூங்காவில் நிக்கிறேன். இந்த இடத்துல ஏன் நிக்கிறேன்டா, பனை வளம் தொடர்பான ஒரு கண்காட்சி ஒன்று இடம்பெற்று வருகிறது. இலங்கையில யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவு யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளமாக இந்த பனை மரம் காணப்படுகிறது. இந்த வட மாகாணத்தின் ஒரு சின்னமாக இந்த பனை மரத்தை தான் வச்சிருக்கிறோம். ஏனென்றா அந்த அளவுக்கு பனை மரம் எங்களோட வாழ்வியலோடு ஒன்றி போன ஒன்றாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த பனை மரம் வந்து அழிக்கப்பட்டு வருகிறது. அது நிறைய அது சார்ந்த தொழில்கள் வந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. அவற்றை வந்து திருப்பவும் கொண்டு வர வேண்டும் என்றதுக்காகவும் மக்கள் மத்தியில இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றதுக்காக இதை வந்து ஒரு காலவேரம் என்று சொல்லி ஒரு கண்காட்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சங்கிலியன் பூங்காவில். உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கண்காட்சியின் முற்பகுதி காலவேரம் 2026 இதை பனை மரத்தை பயன்படுத்தி தான் செய்திருக்கிறோம். எல்லாமே தனி ஒலியை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெனம் மட்டை. அதோட இதை பார்க்கணுமெண்டா அனுமதி இலவசம் என்று போட்டுக்கிறாங்க. ஏனெண்டா இந்த வளத்தை வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமென்றதுக்காக. ஐயா எப்படி கண்காட்சி இருந்தது? என்னென்ன விஷயம் இருக்குங்க? என்ன இருக்கா சொல்லுங்க, உங்களோட கருத்து இருக்கா? என்னது எப்படி என்னென்ன இருக்குள்ள? ஆனா இப்ப ஆரம்ப காலங்கள்ல இருந்ததை விட இந்த இதுகளை இப்ப வாங்குறது எல்லாம் கஷ்டமா இருக்கு. என்ன கிளியல் கூட வாங்குறது கஷ்டம். என்ன அதுல தொழிலாளர்கள் வந்து குறைஞ்சிட்டு செய்யறாங்க. கனவளம் அழிக்கப்பட்டு கொண்டு வருது தானே. அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? என்னத்தை சொல்றது? என்ன சரி ஐயா, நன்றி ஐயா. நாங்கள் யூடியூப் ஐயா தர்மாண்டி எப்பனா தரும். அதிகம்மா இதாலே போகணும். இப்போ இதெல்லாம் போகணுமா? உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, எல்லாம் அந்த உள்ளுக்கு போடப்பட்ட பந்தல் எல்லாமே பனை மரத்தை கொண்டு தான் போட்டிருக்கிறேன். இது 2026 வவுனியா மாவட்டம் பனை எழுச்சி வாரம் கண்காட்சியும் விற்பனையும். இங்கே பார்த்தீங்கன்னா வெளிகாமம் பனை எவ்வளவு கூட்ட வச்சாங்க. கொத்தனி பாருங்க, முன்னுக்கு பனை ஒலியெல்லாம் எல்லாம் செய்திருக்கிறேன். இந்த கண்காட்சியை பற்றி சொல்லுங்க. என்னத்துக்கு தாள வேறமெண்டா அதோட விளக்கம் என்ன? பனை தாளேண்டா பனை. அத அந்த உள்ளூர் உற்பத்திகள் பனை சம்பந்தமான உற்பத்திகளை ஊக்குறதுக்காக வருஷம் ஒவ்வொரு வருஷம் இதை செய்து கொண்டு வாரீங்க இந்த இடத்த. இந்த மாதத்துல 4 நாள் 5 நாள் அது செய்து கொண்டு வரோம். இது ஏறக்குறைய 5வது முறையாக நடக்குது. யாழ் மாவட்டத்தில் உள்ள அத்தனை பனை விழாவில் கூட்டுறவு சங்கங்கள்லையும் இருந்து அவியல் செய்கிற அந்த பனை சம்பந்தமான பொருட்களை கொண்டு காட்சிப்படுத்துறது, விற்பனை செய்யறது. உதாரணத்துக்கு இப்ப சுண்ணாகம் பனை விழாவில் கொடுத்தாங்க. ஒரு புது முயற்சி ஒன்றை மேற்று கொண்டிருக்கேன்னா ஜோக்கட்டம் பாப்பம் இருக்கு. ஜோக்கட்டை காட்டுங்க. செய்திருக்கிறீங்க. என்ன செய்திருக்கீங்க?
என்னென்ன இருக்கு அதுல விளக்கத்தை இருக்கா சொல்லுங்க என்னென்ன செய்யறீங்க நாங்கள் யோகட்டாக செய்கிறோம். சீனிக்கு பதிலாக பானியை நாங்கள் பனம் பானியில செய்யறோம். இது என்னன்னா அந்த பனம் பானி என்ற அந்த கருப்பணியில காய்ச்சி கருப்பணியில காய்ச்சி பானியா. சரி சரி அதுல எதை செய்திருக்கிறீங்க? இதை செய்திருக்கோம். இதை காய்ச்சி டெம்பரேச்சர் பனை வெள்ளமா வரும். அதை காய்ச்சி எடுத்தா பனை வெள்ளம். சரி சரி பெனங்கட்டியா வருது. பனங்கட்டியா வருது. சரிங்க. ஓகே ஓகே நல்ல முயற்சி. என்ன எவ்வளவு காலம் இதை செய்து கொண்டு வாரீங்களா? இப்படி சந்தை இப்பதான் ஸ்டார்ட் இல்லை இதான் இப்ப அறிமுகப்படுத்தி இது நேற்று தான் அறிமுகமாகினது. இது இது என்ன இது 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 நடுக வருது. இது பானி ஜோக்கர் நேற்று தான் அறிமுகம். நேற்று தான் இது அறிமுகமாகினது. பிரிட்ஜ்ல இருக்கு. இன்னும் சந்தைக்கு வந்து வேற இல்ல வந்துட்டு இங்க வந்துட்டு இதான் அந்த இது மக்களுக்கு பிடிச்சு கொண்டால் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். என்ன மாதிரி எவ்வளவு ஒன்றுக்கு முடியும்? நோட் பேட் சுகர் பேஷண்ட்காரர் எல்லாம் நம்பி பாவிக்கலாம். யாருமே சாப்பிடலாம். வேற என்ன உங்கள்ட்ட இருக்கு அதில் சொல்லுங்க. எங்கள்ட்ட சார் பனங்கட்டி இருக்கு, ஒடியல்மா இருக்கு. இது பானிப்ப நாட்டு. இது இதெல்லாம் என்ன விலை போகுது? பானிப்ப நாட்டு சார் 250 கிராம் 1200. 1200. மற்ற புழுக்கொடிகள் இருக்கு 1/4 கிலோ பேக்கெட் சார் 150 ரூபா. 150 ரூபா. மற்றது உள்ளூர் கைப்படி பொருட்கள் திருவேலை, இடியாப்பத்தட்டு, திருகணி, அகப்ப போன்ற இடங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துறோம். எப்படி இப்ப பனை வளத்துக்கு வந்து இப்ப காலத்துல வந்து சந்தை வேப்பல் எப்படி இருக்கு? நீங்க தான் உருவாக்கி கொள்ளணும். மற்றது உற்பத்தி செய்யற ஆக்களும் வந்து குறைவா இருக்கு. நாங்கள் அவியோட பொருட்களை பண்ணி கொண்டு வந்து விற்பனை செய்து காட்டிக்குள்ள அவியல் ஆர்வத்தோட தொடர்ந்து அதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா இப்ப சந்தைக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி காணாத மாதிரி தான் இருக்கு. என்ன இப்ப பனங்கட்டி எல்லாம் கேள்வி வந்து கூட இருக்கு, ஆனா உற்பத்தி வந்து குறைவா தானே இருக்கு. காரணம் என்னன்னா சார், இப்ப பனங்கட்டி எல்லாம் நாங்கள் உற்பத்தி செய்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அது வித்து முடிக்கணும். இல்லைன்னா அது பழுதா போயிடும். அப்ப நாங்கள் மட்டுப்படுத்தி தான் செய்வோம். அந்த கால எல்லைக்குள்ள அது விற்பனை புகாட்டிக்கு அது சங்கத்துக்கு லோஸ்ட் ஆயிடும். இல்ல அதை விட நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, இப்ப அதை உற்பத்தி செய்யற ஆக்களும் வந்து குறைவே இல்லை. பதநீரை உற்பத்தி செய்துதான் பனங்கட்டி எடுக்கும். பதநீர் எடுக்கிற ஆக்களின் எண்ணிக்கை வந்து இப்ப அளவுல குறைஞ்சிருக்கு. கல்ல உற்பத்தி செய்யற அங்கத்தோட தான் பதநீர் எடுக்கிறோம். ஆமா. கல்லு படிக்கிற பாலையில சுண்ணாம்பு தடவினா பதநீர். ஆமா. அப்ப நாங்கள் ஒரு அங்கத்தோட பிடிச்சி எங்களுக்கு இவ்வளவு பதநீர் வேணும் என்று சொன்னாலும் அவன் அதை செய்திருப்பார். வேண்டாம்னா அவர் உடனே அதுல இருந்து மாறி கல்லுக்கு மாறிடுவார். ஆனா அந்த எதிர்காலத்துல இதை செய்யறாக்கள் வந்து இப்ப அடுத்த தலைமுறை வந்து இந்த தொழில ஈடுபடாத ஒரு தன்மை ஒன்று இருக்கு. சந்தேகம் இருக்கு. சொன்னால் அழிஞ்சு போகுது. அப்ப நம்பி இருக்கிற அப்பா இருப்பார், பணந்தொழிலே செய்து எங்களை வளர்த்திருப்பார். நான் வெளிநாட்டு சொல்ற வார்த்தை அப்பா நீங்கள் பணந்தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. எதிர்காலத்துல வந்து தொழிலும் இருக்காம போகுது. இந்த பணந்த உற்பத்திகளும் வந்து இல்லாம தன்மை ஒன்று இருக்கேன். அதை நாங்கள் எப்படி மீட்டெடுக்கலாம் என்று சொல்லி ஆராயணும். என்ன அப்படியான கண்காட்சிகள் வந்து ஒரு அளவு மக்களுக்கு விழிப்புணர்வு. இந்த பலன் தொழில் வல்லுநர்களுக்குரிய அந்த இது காணாது ஊக்குவி புத்தக சம்பளம் அதுகள் காணாதாலே அவைகள் விட்டுட்டு நல்ல வேலை உள்ள இடங்களுக்கு மாறினோம். தவிர்க்க முடியாத காரணமும் கூட. சமூகத்துல இதுக்குரிய ஒரு அந்தஸ்து குறைவண்டபடியா அடுத்த தலைமுறை வந்து படிச்சு போறாங்க. பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைக்கு போய் வேறு தொழிலை செய்யணும் சொல்லிதான் பெற்றாரம் எதிர்பார்க்கிறாங்க. இது கூட எந்த சங்கம்? எங்கட இதுல சார் கொத்தணி வலிகாமம் கொத்தணி. வலிகாமம் கொத்தணியில 7 சங்கங்கள் ஒன்றிணைஞ்சதான் ஒரு கொத்தணி. இதுல சங்கான, பண்டத்தரிப்பு, கூண்டாவில், சுண்ணாகம், தெல்லிப்பளை, கார்நகர் போன்ற 7 சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கொத்தணி. அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கொத்தணி இருக்கு. அப்ப இந்த வியாபாரத்தை இலகுபடுத்துறதுக்காண்டி ஒரு கொத்தணிக்கு ஒரு கொட்டை கொடுத்து இதுக்குள்ள நாங்கள் 7 சங்கங்கள் இருக்கிறோம். சரி. ஓகே, நன்றி உங்களோட கருத்துக்கு. ஓகே.
நீங்க இல்லாட்டி இந்த பொருட்களை வந்து இங்க வேண்டலாம். இப்ப நீங்க கண்காட்சியில இந்த எப்ப நாங்க ஒவ்வொரு சங்கத்திலயும் சார் ஒவ்வொரு ஹோப் சிட்டி இருக்கு. கோப் சிட்டி இருக்கு என்ன திறந்து வச்சிருக்காங்க. இப்ப நாங்கள் இப்ப இந்த பொருட்கள் விற்கலைன்னா நாங்க கூட கோப் சிட்டியில வித்து கொண்டு போவோம். சரி. இது எப்ப இருந்து எப்ப மட்டும் இருக்கும்? இது இப்ப நேற்று ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கும் என்ன? இல்லாட்டி நீங்கள் உங்களோட எங்க இருக்கு உங்களோட ஹோப் சிட்டி எங்க இருக்கு? ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு ஹோப் சிட்டி இருக்கு. அங்க போனாலும் பண்ணிக்கொள்ள. ஓகே, நன்றி. யாழ் மாவட்ட சமாசம் வடமராட்சி கோட்டானி. அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன உற்பத்தி அவங்ககிட்ட இருக்கு சொல்லுங்க. எங்கள்கிட்ட பெனாங்கட்டி, பொடியல், கல்லாக்காரம், பதநீர், பாணி பெனாட்டு, நீங்க வெள்ளம். எந்த சங்கம் கூட இது சங்கம் மண்டில கொத்தானி. நாங்கள் வந்து யாழ் மாவட்டத்துல சமாசம் 19 சங்கங்கள் இருக்கு. இந்த தலைமை நிறுவனம் சமாசம். சரி. அதுல இந்த முறை வடமராட்சி கொத்தணியோட சேர்ந்து நடத்துறோம். சரி சரி. வடமராட்சி கொத்தணியில 4 சங்கம் இருக்கு. அச்சுவேலி, கரவட்டி, பெருத்துறை, வடமராட்சி கிழக்கண்டம் இருக்கு. என்ன உற்பத்தி பாப்போம். பிரதான உற்பத்தி பனை வெள்ளம் தான். பனை வெள்ளம் தான் நீங்க உற்பத்தி. இதெங்க உங்களோட உற்பத்தி செய்யறீங்க? கரவட்டியில செய்யறது. அடுத்தது உருவாத்துறை இருக்கு. உருவாத்துறை உங்கள்ட்ட எடுக்கிறா பெனாங்கட்டியில எல்லாம் சுத்தமான பெனாங்கட்டியா வெளியில எடுக்கிறத விட இப்படி சங்கத்துல எடுக்கிறது விழா கூடவா இருக்கும். விழா கூட நல்லது. எல்லாத்துலயும் பேச்சிருக்கிறீங்க. உருவாத்துறை எடுத்து காட்டு. என்ன விலை போகுது? எவ்வளவு? 1 கிலோ 650 ரூபா போகுது. கிலோ 1100. ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமே. இது வந்து உருவாத்துறை. இது உருவாத்துறை. 4 கிலோ 650 ரூபா. இது உருவாத்துறை. ஒரு சங்கத்தின் ஒரு வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் சின்ன. ஆமா ஆமா. வீட்டை வந்து வேண்டோன்னு மாட்டாங்க. அப்புறம் வேண்டாம். இப்ப கண்காட்சி தொடர்பு கொண்டாலே சரி எடுத்து கொடுப்போம். எங்களுக்கெல்லாம் இல்லை சங்கங்களுக்கு. அப்புறம் நம்பர் ஒன்றா சொல்லுங்க. நம்பர் எங்களோட ஆபீஸ் நம்பர் 02 222 5072. சரி. யாரும் வேணுமெண்டா இதுக்கு தொடர்பு கொண்டா உற்பத்தி பொருட்களும் இருக்கு. இதுகள் எல்லாம் நீங்கள் எங்க வீடு வழியை செய்யறதை எடுத்து விற்கிறீங்களா? இப்ப நாங்கள் செய்யறதை எடுத்து விற்கிறோம். முன்னம் செய்யறாங்க. உங்களுடைய உற்பத்தி ஆக்கள் அந்த இதுகள் கேள்வியல் குறைவான கேள்வியல் கூட வேண்டாம். நாங்கள் செய்ய முயற்சி செய்வோம். அதுக்காண்டி தான் கண்காட்சி வைக்கிறோம். என்ன அதுல ஒரு ஊக்குவிப்பா இருக்குமே. சரி. இந்த முறை புதிய முயற்சியா அந்த ஜோக்கெட்டுக்கு அவை ஜோக்கெட் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கா? ஜோக்கெட்டுக்கு இது வந்து பனை வெள்ளத்தை பானியை விட்டு ஒரு புதிய முயற்சியை செய்து பார்த்துருக்கிறோம். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பிடக்க அந்த பானியின் டேஸ்ட் வந்து வரும். சரி சரி சரி. இது வந்து யோகேட் என்னத்துல பனம் பானில நாங்க இது வாங்க பால் சங்கத்தோட ஜோக்கெட். சீனி போட்டு தானே செய்யறது. அதுக்கு பதிலா நாங்க பனம் பானியை விடுறோம். சீனிக்கு பதிலா பனம் பானியை விடுறீங்க. பாருங்க, இது வந்து பனம் பானியை யோகேட்டுக்கா விட்டு இருக்கிறீங்க. யோகேட்டுக்கா விட்டு தான் தயாரிச்சிருக்கீங்க. ஒரு புதிய முயற்சியா வந்து செய்திருக்கிறோம். என்ன விலை விற்கிறீங்க? இது நாங்கள் 80 ரூபா விற்கிறீங்க. சாப்பிடக்க அந்த உண்மையா வித்தியாசம் இருக்கு. அந்த பெனங்கட்டின மனம் இருக்கு. அந்த டேஸ்டும் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட். இப்ப யோகர்ட் சாப்பிடுற டேஸ்ட்டை விட ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வந்து இருக்கு. சந்தேகம் கூட இல்லையா? இது இல்ல, இது புதிய முயற்சி. ஆக்களின் வரவேற்பு இருந்தா நாங்கள் பால் சங்கத்தோட இணைஞ்சு செய்ய ரெடியா இருக்கிறோம். சரி சரி. செயற்பாடுகள் சமாசத்தின் செயற்பாடு அங்கத்திற்கு நலத்திட்டங்கள் எல்லாம் சரி. எங்கள் தொழில் வல்லுநர் இருக்குல்ல. அவைக்கு என்ன நலத்திட்டம்? நலத்திட்டம் விபத்து நிதி திட்டம் தொழில் செய்ய சச்சியாலும் மரத்தால விட்டு விளந்துட்டு நம்மண்டா உடனே அந்த ஸ்போர்ட்லயே 3 லட்சம் ரூபா கொடுப்போம். ஸ்போர்ட்லயே 3 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க. அதை விட அவியல் மாதம் ஒரு இது அறவுற அவன் கொள்வனாபுரம் அதில கல்வியின் கொள்வனாபுரம் 3 வீதம் அறவிட்டு அது ஒரு நிதியமா திரட்டிட்டு அது 60 வயது வரைக்கும் அந்த பங்களிப்பின் 4 வீதம் இதுக்கு இப்ப மாதாந்த ஓய்வூதியம் கொடுக்குறோம். இப்ப சச்சமியம்
ஒரு ஆள் ஆக குறைஞ்சது 200 ரூபா ஓய்வூதியம் எடுக்கிறார். ஆக கூடின அவன் பங்களிப்பு தானே. ஆமா ஆமா ஆக கூடின 24,200 ஒவ்வொரு மாதம் எடுத்துறீங்க. 24,000 ஓய்வூதியம் எடுக்கக்கூடிய மாதிரி எடுக்கணும். இப்ப எங்க சமாசத்துல 1476 பேர் ஓய்வூதியம் எடுத்து ஓய்வூதியம் எடுத்துக்கொண்டீங்க. எங்களுடைய சிறப்பு அது. ஆமா ஆமா அது சரியா. அதை விட சகாய நலத்திட்டம் மட்டும் வச்சுக்கிறோம். அதே மாதிரி அது மாதம் 1,500 ரூபா வேண்டும். வருஷத்துக்கு 1,500 ரூபா வேண்டும். அதுலயும் ஒரு ஆள் இது ஆக்சிடென்ட்ல விபத்துல இறந்துட்டாருண்டா 3 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். விபத்து நான் சொல்றது வாகன விபத்து, கொலையிலும் போது மரத்தால விழுந்து உயிரிழப்பு, அடுத்து கொலை செய்யப்பட்டு தவறுதலாக நீரில் மூழ்கி இறந்து அப்படி அந்த ஆக்சிடென்ட் விபத்துகள் சரி சரி அதுகளுக்கு 3 லட்சம். தற்செயலும் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாண்டா 1.5 லட்சம். அடுத்தது இனியமாக எப்படி என்றாலும் தரண்டா சுவாமினம் வந்து சாவினம் தானே, அது 1 லட்சம் ரூபா. அது நல்ல விஷயம். அதை விட சமூக நல திட்டம் ஒன்று செய்யறோம். அங்கட கல்லு விற்பனை இருக்குதானே, பொத்தல் கல் விற்பனையில ஒரு பொத்துல 50 சம்பது அறவிடுறோம். அதை வச்சு ஒரு நிதியத்தை திரட்டுறோம். அது மாணவர்களுக்கு புலமை பரிசு எல்லாது கொடுப்போம். அடுத்தது தொழில் சார் பயிற்சிகள், வைத்திய நிதி கொடுப்பன செய்வோம். அவன் ஆபரேஷனல் சத்திர சிகிச்சை கொடுப்பன. அப்படி செயற்பாடு செய்து கொண்டிருக்கோம். நல்ல முயற்சி. ஏன்னா இதை தொழிலை வந்து நாங்க தொடர்ச்சியா கொண்டு போகணும்னு சொன்னா அவங்களையும் ஏதாவது ஊக்குவிக்கணும். ஆனா இனி அடுத்த தலைமுறை வந்து இதுல ஈடுபடுறதுன்றது கேள்விக்குறியான. தலைமுறைக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிதான் எங்களுக்கு இப்ப கூட்டு அரசாங்க அதிகாரிகள் ஒத்துக்கொள்ளினோம். இலங்கை கடனை அடைக்கக்கூடிய தன்னை வளம் உண்டு. அது அப்படியே தொடர்ந்து செய்யணும். வடிவ நாங்கள் செய்தோம்டா அரசாங்கமே இதுல தங்கி இருக்க வேண்டிய நிலை வடபகுதியில வேற அப்படி வடங்கள் இருக்கு. அதோட இந்த வறட்சியை தாங்கி வளர்ற மரம் தான். ஆமா ஆமா சரி சார், நன்றி. ஓகே. கிளிநொச்சி மாவட்டம் வேண்ட உற்பத்தியில பாருங்க. இது வந்து சீவல் ஒடியல், அதாவது வந்து சீவல் புழுக்கொடியலை தான் ஒடியல் என்று போட்டிருக்கேன். 200 ரூபாய் இந்த விலை. அதுதான் புழுக்கொடியல் மற்ற உள்ளூர்ல உற்பத்தி செய்யப்பட்ட சில பொருட்கள் வச்சிருக்கேன். அப்படி இங்கெல்லாம் பார்த்தா சுரட்டையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்கு. இது என்னன்னா தம்பி என்ன சொல்லுங்க பத்தி இதுல சொல்லுங்க. என்ன செய்யறது, என்ன மாதிரி? இது வந்து பனங்க எடுத்து நாங்கள் வச்சு மிஷின் ஒன்று இருக்கு, மிஷின்ல போட்டு அடிக்கிறது. அடிச்சு அழிய தனியா எடுத்து சூடு காட்டுறது. 80 சூடை காட்டிட்டு போத்துல விட்டு மூடி வந்து பெனாங்கடி வந்து நீண்ட காலத்துக்கு பழுதாக பாதுகாத்தா. அப்ப என்னண்டா பெனாங்க இல்லாத இடங்களுக்கு இது போச்சுன்னு சொன்னா பெனாங்க பணியாரம் அதில் வச்சு இதில் சுடலாம். என்ன அதை விட சீசன் இல்லாத காலத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய மேற்கொள். எங்க உற்பத்தி செய்யறீங்க? இது பூனேரில இருந்து வருது. என்ன விலை இது? 400 ரூபாய் விற்கிறேன் பாருங்க. 400 ரூபாய் பூனேரில் உற்பத்தி செய்யப்படுற பெனங்களி. நீங்கள் வேண்டி சீசன் இல்லாத காலங்கள்லையும் பனங்க பணியாரம் அதில் வந்து செய்யறதுக்கு வந்து உதவியா இருக்கும். இல்லாட்டி வெளிநாடுகளில் இருக்கிறார்களுக்கு வேணும்னு சொன்னால் இதை பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து பனங்கட்டி 700 ரூபாய். தொப்பின்னு சொல்லி நிறைய பொருட்கள் வந்து இங்கே இருக்கு. பூனேரியா? இல்ல நான் பாலம். நீங்க பாளையம். பூனேரி பட கிளிநொச்சி மூணும் சேர்ந்து தான் செய்யும். மூணும் சேர்ந்து தானே? பூனேரி பட கிளிநொச்சி 3 சங்கமும் செய்திருக்கலாம் பாருங்க. நல்ல தனி உடையால எல்லாம் அடைச்சு வடிவா செய்திருக்கலாம். அடுத்த அஞ்சால தென்மராட்சி, தென்மராட்சி கணிதன் உலக கூட்டுறவு சங்கங்கள்ல கொத்தணியும் யாழ்ப்பாண கணிதன் உலக கூட்டுறவு சங்கங்களின் கொத்தணியும் இணைஞ்சுதான் இந்த கூடம், இந்த கண்காட்சி செய்திருக்கணும்.
இதுல வந்து பல வகை பணசார உற்பத்தி பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அங்கே கூடியல் இருக்குது. இப்படி மூடு கூடை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அழகான கூடியல், அழகான வர்ணங்களால பூசப்பட்டது. என்ன விலை ஒன்று இந்த விலையை சொல்லுங்க. வந்து 1100. ஓமம் 1100. 1100. இப்படி மற்றது இப்படி தட்டுப்பட்டியல், இதெல்லாம் பாவனைகள் இப்ப குறைஞ்ச பாவனை எல்லாம் குறைஞ்ச. இது வந்து பாருங்க கூடியது. இப்ப நாங்கள் இப்ப பிளாஸ்டிக்ல பயன்படுத்தி எங்களுக்கு உடம்பும் கூட சூழலுக்கும் கூடாமல் இருக்குது. என்ன கூடாத நிலையில இருக்குது. மற்றது தொப்பி இருக்குது பாருங்க, ஒரு அழகான தொப்பி. பாருங்க நாங்க போட்டே காட்டுறோம், நல்லா இருக்கு. ஒரு அழகான தொப்பி. இப்படி ஒரு அழகான பேக் இருக்கு பாருங்க. பனியோல இல்ல சார், பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. பனியோல இல்ல, அந்த பிளாஸ்டிக் அந்த நேர்ல ஒடியல்மா இருக்கு. மற்றது ஒடியல்மா இருக்குது, ஒடியல் மாதிரி இருக்கு. அந்த புழுக்கொடிகள் இருக்குது. இங்கால பாருங்க, இங்கால ஒரு பனை வெல்லம், அழகான போத்து, அழகான பனை வெல்லம். 1/4 கிலோ 700 ரூபா. 1/4 கிலோ 700. அதே மாதிரி இது பேக்கெட்லயும் இருக்குது, 630 ரூபா. 630. இதுவும் வந்து இது 1/4 கிலோவில் இருக்குது, 630. எங்க தென்மராட்சியான இல்ல யாழ்ப்பாணத்தா? இல்ல, இது யாழ்ப்பா. இது ஊர்காவத்துறை சங்கம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த மூடு பெட்டி இருக்கு. அழகா இருக்குது. இந்த சாப்பாடுகள் அந்த காலத்துல இருக்கிற எங்கட முன்னோர்கள் வந்து சாப்பாடு பாதுகாத்து சாப்பாடை வச்சு நாங்க பார்க்கக்கூடிய இருந்தது. இப்ப இதுல நல்ல மூடு கட்டி நல்ல அழகா இருக்குது. வர்ணங்கள் நல்ல அழகா இருக்கு. இந்த விசிறி இருக்குது பாருங்க, விசிறி அழகா இருக்குல்ல, கலரா. எங்களுக்கு அந்த நிலைமைக்கு நாங்க வேற வேணுமே. சூழலும் இதா இருக்கு, அருமையா இருக்கும். அதாவது இடியப்ப தட்டல் இருக்குது. ஒரு தட்டு வந்து 80 ரூபா. 80 ரூபா தட்டு. அப்படி வந்து பார்வைக்கு மட்டும், இது பார்வைக்கு மட்டும்தான். இது விற்பனைக்கு இல்ல. போத்தல்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி கண்ணில இருந்து உருவாக்கப்பட்ட சேரை, 3 வகையான சேரை. இதங்க பரணி வடிசாலை. இது என்ன மாதிரி எவ்வளவு காலம் அடைச்சு வைக்க? இது வந்து எங்களுக்கு 2 வருஷம் இருக்கலாம். 2 வருஷம் இந்த கல்லு வந்து நாங்க பாவிக்க முடியாது. எப்படியான நீங்கள் அதிகமா கல்லு தேங்குற டைம்ல இது அடைக்கிற நீங்க? இல்ல ஸ்டார்ட்ல இருந்தே செய்யுது. அந்த சீசன் டைம் தொடங்குற காலத்துல இருந்தே இதெல்லாம் கூடுதலா என்ன வெளி மாவட்டத்துக்கு அனுப்புறீங்களா? வெளி மாவட்டங்களுக்கு போகும். வெளி மாவட்டங்களுக்கு எல்லாம் போகும். என்ன இந்த போத்துல என்ன? இது வந்து வெளியில 200 ரூபா விற்கலாம். போத்துல 200 ரூபா தான். ஒரு போத்துல 200. சரி. ஆனா போட்ட அளவுல வந்து இல்ல விலை வந்து குறைய மாதிரி இருக்கு. இப்படி செலவுகள் வந்து கூட இது ஒரு போத்துல 200 ரூபா விற்கிறீங்க. 200 ரூபா. சரி. கூடுதலான சங்கங்கள், அதாவது இந்த கல்லு வந்து சரியான நேச்சுரலான கல்லுகள் வந்து அந்த முடிவடைகிற காலம் வந்து அந்த காலம் கடந்த பிறகு இந்த கல்லுகளை நாங்கள் காலம் வச்சு பாதிக்கக்கூடிய இருக்கு. 200. இப்ப ஆனி மாசம் ஆடி ஆவணியோட அந்த தொழில் எல்லாம் அற்றுக்கொண்டு போயிட்டு சீதல் தொழில் அற்றுக்கொண்டு போனோம். அப்புறம் பாவனையால் இருக்கு. இதே பொதுக்கல்ல தான் பாவிக்கக்கூடிய. சரி, அப்ப மங்காலயம் காட்சி கூடங்கள் அங்காலயம் இருக்கு.
சித்த மருந்துகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்த ஒரே ஒரு கூட்டுறவு சங்கம். இந்த சங்கம் வந்து இப்ப நீதிமலை விதிமண்டலத்துல இருக்கு. இது வந்து நிறைய இப்ப நாங்க என்ன வகை சூரணம் குளிர்ச்சியல் அப்படின்னு நிறைய செய்யறோம். அதோட உப உணவோட செய்யறோம். கூடுதலாக எங்கள்கிட்ட வந்து பிரதேச சபைகள் தான் அவங்க கொஞ்சம் செய்யறது. பிரதேச சபைகள் அதே அந்த இலவச நிறைய கொடுக்கறதுக்காக செய்யறது. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆவரம்பு பானம் ஆவரம்பு பானம் இது எல்லாத்துக்கும் நெல்லம் அப்படியான பேசிட்டு பார்க்கலாம். இது சுக்குமல்லி தலையடி அதுக்கு எல்லாம் நெல்லம். அதே நேரத்துல இப்ப நென்னேரி இருக்கு தானே, நென்னேரி பானம் இது. இதுவும் நிறைய வியாதிகளை குணப்படுத்தும். நேரி பிடிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் இருக்கு. அதுல நாவல் பானம் இருக்கு, நாவல் பானம். இதுவும் வந்து சுகர் பேஷண்ட் இருந்தால் அதே கூட மருந்துகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு மருந்து இருக்கு. தாளங்க எண்ணெய், மெழுகெண்ணெய், சரசவாதி, கற்பூராதின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ்ல எண்ணெய்கள் இருக்கு. தாளங்காய் எண்ணெய், தாளங்காய் எண்ணெய், தாளங்காய் எண்ணெய். இது வந்து பெயின் அதுல நோவு அதுல இருக்கிறதுக்கு எல்லாம் புத்துளைவோ வெளி பூச்சி என்னதான் உழைப்பு எல்லாத்துக்கும் இல்லை. அதே மாதிரி கற்பூராதி தைலம் இதுவும் நோவு அதுக்கு நெல்லம், தசப்பிடிப்பு அதுக்கு நெல்லம். கரப்பான் தைலம் இது வந்து சிலங்கு சொறி அந்த கரப்பான் நோய் அதுக்கு ஸ்கின் டிசீஸுக்கு நெல்லம். இது பாலர் கிரந்தி என்ன சின்ன பிள்ளைகளுக்கு கிரந்தி என்ன பீனிசம். இது தும்மல் தனிமன் அப்படியானவங்களுக்கு பீனிசம் ஓயில் இருக்கு. இது வெற்றிலைச்சாறு இருக்கு. வெற்றிலைச்சாறு வந்து இது வந்து தலையடி களி ஹெடேஜ் அதுக்கு எல்லாம் நெல்லம் இது தலைக்கு வைக்கிறதுக்கு நெல்லம். இப்ப பெரிய போதிலையும் இருக்கு, சின்ன போதிலையும் இருக்கு. அதே ஐட்டங்களை வச்சுக்கலாம். அப்புறம் பச்சை எண்ணெய் இருக்கு. பச்சை எண்ணெய் இது வந்து பூம தமிழ சார்ல செய்யறது மெயின். இது வந்து அந்த புண்ணு அதற்கு நெல்லம். என்ன இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அது இந்த வந்த புண்ணுக்கு நெல்லம். இது எல்லா விதமான நீச்சரங்க அந்த அப்படியான புண்ணுகளுக்கு நெல்லம். அதை விட எங்கிட்ட இப்ப புதுசாக செய்திருக்கிறோம் ஓட்ஸ் மாதிரி அவிழ்ந்த கஞ்சி. இது வந்து பாலோட கலந்து கூட எல்லாரும் குடிக்கலாம். சின்ன பிள்ளைகளையும் குடிக்கலாம், பெரிய ஆகலையும் குடிக்கலாம். இதுல வந்து இப்ப இந்த நிறைய முழுக்க இதுகள் தான் சேர்ந்துருக்கு. பயிர் அதில் செய்திருக்கு. நீர்முள்ளி சூரணம், துளசியில சூரணங்கள் எல்லாம் இருக்கு. தீ மாதிரி போட்டிருக்கிறோம். வேற வடகங்கள் இருக்குது. சிறகுறிஞ்சா முருக்கமில அப்படியே வெள்ளை வடகங்கள் எல்லாம் இருக்கு. உங்களோட வேண்டணும்னா உங்களோட எங்க வேண்டலாம்? எங்கன்னா நீரிமலை வீதி அங்கதான் எங்களோட மெயின் இருக்குது. சரி, அங்க வந்தா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களோட போன் நம்பருக்கு நாங்க போன் நம்பர் 021-321-1613 இது தொடர்பு கொண்டா உங்கள்ட்ட மரத்துல விற்பனை நிலையம் இருக்கு. இதை பார்த்தா இப்போ பனம் ஜூஸ், நெல்லி ஜூஸ் இது கொண்டிருக்கலாம். இது என்னண்ணா இப்போ சாக்லேட்டா? பனல் சாக்லேட்டும் சரி. சொல்லுங்க உங்களோட இது எவ்வளோ இருக்கா? ஏன் பனையா பற்றி சாவே என்ன கைதடியில் இருக்கிறோம்? கைதடியில் இருக்கிறோம். சொல்லுங்க என்ன என்ன இருக்கு? இது காம்போசா, சமபோசா மாதிரி. இது காம்போசா வயற்கடலை உளுந்து அரிசியோட பொடியல்மா சேர்த்து சீனியும் செப்பரேட்டா இருக்கு. தேவைக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி சாப்பிடும். சீனி போட தேவையில்லை. சீனி இருக்குது, இது புறம்பா இருக்கு. சீனி புறம்பே இருக்கு. என்ன சீனி அதை கொடுக்குறீங்க? நாங்கள் பாவிக்கிற சீனி. சரி. இது ஒடியல்மா, பூ வாச்சுறது, அச்சி ஒடியல்மா. அச்சி ஒடியல்மா என்ன? பூ வாச்சுறது, புட்டை வைக்கிறது. இது புழுக்குடியல்மா. புழுக்குடியல் தேங்காய் பூச்செடி போட்டு குழச்சி சாப்பிடுறது. இது பனங்களி. பனங்களி இது கரைஞ்சாயம். இது பனங்களையும் நீத்துக்காயும். பனங்களையும் நீத்துக்காய், இது பூசணிக்காய். அது
என்னத்துக்கு பாவிக்கிறது? பானோட பூசி சாப்பிடுறது. பானோட பூசி ஜேம் இது பெனம் பானி. இதுல தான் பனங்கட்டி அடிக்கிறது. இதுவும் பானோட பூசி சாப்பிடலாம். பானோட பூசி சாப்பிடுறது. என்ன விலை இதெல்லாம்? இது 510 ரூபாய். 510 ரூபாய் பாடியா கொடுப்பீங்க போத்தரோட. இது பனங்கடி. இது பனங்கிரஸ்ன்னு சொல்லி நெல்லி கிரஸ் எடுத்தானே. அதே மாதிரி இது ஒன்றுக்கும் மூன்று டம்ளர். ஒண்ணுக்கு டம்ளர் தண்ணி விட்டா சரி. ஒண்ணும் போட தேவையில்லை. ஒன்றும் போடுது. வேற ஒண்ணும் போட தேவை. என்ன விலை இது? இது 400 ரூபாய். இது பனங்கட்டி. இது பெனங்கட்டி. என்ன உங்களோட பெனையாவதி சவையால உற்பத்தி செய்யறதோ? இதுல இருக்கிறதெல்லாம் ஓலையால செய்யுது. நாங்களாம் உற்பத்தி செய்யறோம். உற்பத்தி நிலையம் கூட இருக்கும். சரி. அந்த அது இருக்கா காட்டுங்க. அது இந்த புழக்கத்தில் வச்சிருந்தோம். ஏன்னா எனக்கு தெரியாது. பழைய நாணயம் கொட்டப்பட்டி காசு வைக்கிறது. காசு வைக்கிறது என்ன பழைய கடை பேசி இதுதான். பாருங்க இதுக்கே தட்டா இருக்கு. பாருங்க 2 தட்டு இருக்கு. அடுக்கடுக்கா இருக்கு. இதுக்கே வைக்கலாம். இதுக்கே வைக்கலாம். இதுக்கு சால் காசுகளை மடிச்சு வைக்கக்கூடிய இதுக்கு நடுவில் சில்லறை காசு வச்சுட்டு அப்படியே மூடி விடலாம். இதான் ஆரம்ப காலத்துல பேஸ். சரி. நிறைய பொருட்கள் இருக்கு. உங்களோட வேற விற்பனை நிலையங்கள் இருக்கும். வேற விற்பனை நல்லூர் கற்பகம் இருக்கு. நல்லூர் கோயிலடியில இருக்கு. சரி. அங்க தொடர்பு கொண்டா வேண்டிக் கொள்ளக்கூடிய அரியகுளத்திலேயும் இருக்கு. அரியகுளத்திலேயும் இருக்கு. சரி. அதே பஸ் ஸ்டாண்டுக்கே ஒன்று இருக்குது. எல்லாத்துலயும் இந்த பொருட்கள் இருக்கு. எங்கள்ட இது வந்து பனியாவதி சபையின் உற்பத்தி பொருட்களை நாங்கள் விற்கிறோம் இந்த பனைவார கண்காட்சியில். இது வந்து எங்கள்ட உற்பத்திகள். இது எங்கள்ட பனியாவதி சபையானது பிளான்டேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ள வருது. எங்களோட உற்பத்திகள் இந்த பனிய வாழ்வாதாரம் நம்பி இருக்கிற ஆக்கள்கிட்ட நாங்கள் பொருட்களை கொள்வனை செய்து நாங்களே ப்ரொடக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மற்றது லோக்கல் சேல்ஸ்லேயும் செய்கிறோம். இந்த கைவினை பொருட்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிராம மட்டத்தில் நாங்கள் இந்த அங்கே உள்ள பெண்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவையலட்டை வாங்கி அவைக்குரிய மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது ஒவ்வொரு வந்து இது தேசிய மட்ட நிறுவனமாகும். இது வந்து அம்பாந்தோட்டை மட்டுமே இருக்குது. எங்கள்கிட்ட ஆஃபீஸ் அம்பாந்தோட்டையிலேயும் 2000 பனை இருக்குது. கூட இந்த இந்த கைப்பணி பொருட்களை செய்கிறது வந்து மட்டக்களப்பு, திருவோணமலை, யாழ்ப்பாணம் அங்கே இருந்து அந்த உற்பத்திகள் வருது. அவைகள்கிட்ட செய்து அவைகளுக்கு ஒரு விலையை கொடுத்து எடுத்து நாங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு மார்ஜின் வச்சு வியாபாரம் செய்கிறோம். இப்போ இந்த உற்பத்தி பொருட்கள் சம்பந்தமான ஒரு பெரிய மாபெரும் கண்காட்சி வந்து எதிர்வரும் ஆகஸ்ட் 7, 8, 9 வவுனியா மாநகர சபை மைதானத்தில் நடக்க இருக்குது. இப்போ இந்த பனைசார் உற்பத்தி பொருட்களும் சரி, அதாவது இந்த சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களும் சரி, அவர்களோட தொடர்பு கொண்டு தங்களுக்குரிய கண்காட்சி கூடங்களை இலவசமாக பெற்றுக்கொண்டு அவை இந்த பொருட்களை விற்பனை செய்யலாம். இந்த 3 நாட்களும் அவைகளுக்கு அதுக்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்து கொடுப்போம். இது உண்மையில ஒரு இந்த பாரம்பரிய உற்பத்தி பொருட்கள் ஆகும். எங்களுக்கு உண்மையில இப்ப வார உற்பத்தி பொருட்கள்ல நச்சுத்தன்மையாளர்கள் எல்லாம் இருக்கு. இது வந்து காலகாலமாக எங்களுடைய ஆக்கள் உற்பத்தி செய்து வார பொருட்கள். இதுகள் இதோட நல்ல சுகாதார தன்மைகள், நல்ல வைத்திய நிபுணத்துவங்கள் எல்லாம் இருக்குது இந்த பொருட்கள்ல. எங்கள்ட இதெல்லாம் இங்க எங்கள்ட கம்பெனியில வச்சு செய்த பொருட்கள் தான். இது பனங்காளி 1 வருஷம் பாவிக்கலாம். இந்த பனங்காளி கூட எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க எங்கள்ட வாங்கி கொண்டு போயிடும். பனங்கட்டி குட்டாலேயும் இருக்குது. இந்த சேப்புகள்லேயும் இருக்குது. அதாவது பனங்கட்டி எல்லாம் எங்களோட வெளிநாட்டுக்காரர் வந்து வாங்கிட்டோம். இதெல்லாம் இந்த அதாவது நீரிழிவு நோய்கள் எல்லாம் இதைத்தான் கூட பயன்படுத்துறாங்க. அதோட இந்த கண்காட்சியில எல்லாரும் பங்கு பெற்றி பயன்பெறணும் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். இது சம்பந்தமான தகவல்கள் நாங்கள் பேப்பர் பத்திரிகைகளையும் யூடியூப்களையும் போட்டு கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள் எல்லாரும் இதில் பங்கு பெற்றி பயன்பெறணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அழக லைட் எல்லாம் போட்டு சோடிச்சிருக்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டம்
இங்கேயும் அதே விஷயம் தான் இங்கே இருக்கு. இது வந்து ஒடியல்மா, அடுத்த பனங்காடி, அதோட வந்து குடக்கன்மா போன்ற இந்த இடத்துல வந்து விற்கிறோம். இந்த கூடையும் நீங்க என்னது நிகழ்வு உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்கா? நிகழ்ச்சி வந்திருக்கிறீங்களா? எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க? சரி. என்னன்னா இது ஒடியல் மாவு சித லட்டு. பாருங்க, இந்த ஒடியல் மாவுல வந்து லட்டு செய்திருக்கிறேன். ஒரு வித்தியாசமா இருக்கு பார்க்க. அடுத்தது இதை பாத்தீங்கன்னா இது இந்த பனை ஓலையில செய்யற கீட்டை. சிற்றுண்டி சாலை இருக்கு. இதுல வந்து பனம் பொருளால செய்யப்பட்ட பலகாரங்கள் வந்து விற்கணும். குறிப்பா இந்த பனங்க பணியாரம், அடுத்தது இந்த பனம் ஒடியல் கூழ் போன்றன வந்து இங்க விற்பனைக்கு இருக்கு. நான் இதை பார்ப்பேன், ஒடியல் கூழ் எல்லாம் இருக்காம இப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். வேற கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா பனம் ஒடியல் கூழ் வந்து இங்க கிடைக்கும். மீன்கள், நண்டு, தாள் எல்லாம் போட்டு ஒடியல் கூழ். ஒடியல் கூழ் என்ன விலை என்ன விற்கிறீங்க? ஒடியல் கூழ் என்ன விலை? 350 ரூபா ஒடியல் கூழ்.